சக்திவேல் முத்துவேலிடம் வந்து, அண்ணே இப்பவாச்சும் நம்ம குமாருக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம்னு தோணுதுன்னே. எத்தனை நாளைக்கு தான் என் புள்ள இப்படி ஒண்டியாவே இருப்பான்? அவனுக்கும் வயசாகிக்கிட்டே போகுது. ஏற்கனவே பெண் பார்க்க வந்தவங்க எல்லாம் குமார வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் அந்த ஓடுகாலியால வந்த வினை. சரின்னே, அதை பத்தி இப்ப பேசி பிரயோஜனம் இல்ல. ஆனா என் புள்ளைக்கு ஒரு பொண்ணு பார்த்து நீங்க கட்டி வைக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நானா அக்கறைப்பட்டு உங்ககிட்ட கேட்கிறேனே தவிர நீங்க எந்த முடிவும் எடுக்கிற மாதிரி தெரியலையே. என் பையன் என்ன தப்பு பண்ணான்? உங்க பொண்ணை என் பொண்ணு மாதிரி தானே நான் பார்த்தேன். ஆனா என் பையனை மட்டும் ஏன் எல்லாரும் வெறுத்து ஒதுக்குறீங்க என்று ஆதங்கமாக கேட்கிறார். அதற்கு முத்துவேல், பாரு சக்தி, நானும் பொண்ணு பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா பார்க்கிறவங்களுக்கும் பிடிச்சு வரணும்ல என்கிறாரு. உடனே சக்திவேல், என்னே நம்ம வீட்ல இருந்து ஓடிப்போன அந்த ராஜியை பத்தி பேசுறாங்களா என்று கேட்க முத்துவேல் அமைதியாக இருக்கிறார். ஆனால் வடிவு குறுக்கிட்டு, என்ன தம்பி இப்படி பேசுறீங்க? என் பொண்ணு ஓடிப்போனதுக்கான காரணத்தை அவ நம்ம கிட்ட சொல்லிட்டா என்கிறாரு. அதுக்கு சக்திவேல், அவ சொன்னதெல்லாம் பொய்ன்னு நேத்துதான் கோமதி வீட்டுக்கு போனப்ப தெரிஞ்சுது. அவ எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சுட்டா என்கிறாரு. ஆனாலும் முத்துவேல், தம்பி எது உண்மையோ தெரியாது. ஆனா என் பொண்ணை அந்த வீட்ல நல்லா பாத்துக்கிறாங்க. அவளுக்கு எந்த குறையும் இல்லைங்கிறதுல எனக்கு சந்தோஷம். ஏன்பா இப்படி பேசுற? ராஜி நீ தூக்கி வளர்த்த பொண்ணுதானே என்கிறார். சக்திவேல் விடாமல், ஆமா நீ, நான் ராஜியை தூக்கி வளர்த்தவன்தான். அதுக்காக என் புள்ளைய விட்டுட முடியுமா? ராஜிக்காக நின்னீங்களே, என் புள்ளைக்காக ஒரு பொண்ணு பார்க்க மாட்டீங்களே. ஊருக்கெல்லாம் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பீங்க. ஆனா என் புள்ளைக்கு மட்டும் உங்களால முடியல. தங்கை வீடு குடும்பம்னு கவலைப்படுறீங்களே தவிர என் புள்ளைய பத்தி நீங்க யோசிக்கவே இல்ல. உங்க பொண்ணு நல்லா இருந்தா போதும், மத்தவங்க எப்படி போனா என்னன்னு நினைக்கிறீங்களா? இப்பதான் தெரியுது நான் எவ்வளவு முட்டாள்னு. எல்லாத்துக்கும் உங்க பக்கம் நின்னேனே, ஆனா என் பக்கம் நிக்க யாருமே இல்ல. எனக்கும் என் புள்ளைக்கும் யாரும் இல்லைன்னு தெரிஞ்சு வேற யாராவது இருந்தா இந்நேரம் வேற மாதிரி நடந்திருக்கும். நான் ரொம்ப பொறுமையா இருக்கேன். குமாருக்கு வயசாகிக்கிட்டே போகுது. அப்புறம் யாரு பொண்ணு கொடுப்பா? சொத்து சுகம் சம்பாதிச்சு என்ன புண்ணியம்? அவனுக்குன்னு ஒரு வாரிசு இல்லாம போயிட்டா என்று கொந்தளிக்கிறார். சக்திவேலின் வேதனையை புரிந்து கொண்ட முத்துவேல், சக்தி நீ சொல்றது புரியுது. நான் பொண்ணு வீட்ல பேசிட்டு தான் இருக்கேன். நீ நம்பலன்னா இப்பவே ஸ்பீக்கர்ல போட்டு பேசுறேன் என்று சொல்லி பெண் வீட்டாருக்கு போன் செய்கிறார். பெண் வீட்டாரோ, நாங்க வரோம், இன்னும் 2 நாள் டைம் கொடுங்க, எங்க பொண்ணுக்கும் மாப்பிள்ளைய பிடிக்கணும்ல என்று சொல்றாங்க. முத்துவேல் போனை வைத்துவிட்டு, போதுமா சக்தி, நான் நம்ம குடும்பத்தை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் என்கிறாரு. மறுபக்கம் ராஜியும் கதிரும் கோச்சிங் முடித்து திரும்புகிறார்கள். கோமதி அவர்களுக்கு போன் செய்து நலம் விசாரிக்க நாளைக்கு காலையில வீட்டுக்கு வந்துருவோம் என்கிறார்கள். அதன்படியே ஊருக்கு வந்து இறங்கும் ராஜி வீட்டிற்குள் நுழைந்ததும் திடீரென வாந்தி எடுத்து மயங்கி விழுகிறாள். பதறிப்போன கோமதி அவள் முகத்தில் தண்ணீர் தெளித்து எழுப்ப, அத்த, உடம்பெல்லாம் ரொம்ப சோர்வா இருக்கு என்று ராஜி வருந்துகிறாள். பயந்து போன கோமதி அவளை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல தயாராகிறாள். அப்பொழுது முத்துவேல் குடும்பத்தினர் வெளியே நிற்கிறார்கள். ராஜி கைத்தாங்களாக அழைத்து வரப்படுவதையும் அவள் வாந்தி எடுப்பதையும் பார்த்த வடிவு, ஐயோ என் பொண்ணுக்கு என்ன ஆச்சோ என்று துடிக்கிறார். இதை பார்த்த சக்திவேல், உங்க பொண்ணு நான் மட்டும் துடிக்கிறீங்களே, என் பையன் வாழ்க்கை பாழாகும்போது இப்படி தோணலையா என்று எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றுகிறார். வடிவு, என்ன தம்பி இப்படி பேசுறீங்க? நாங்க எல்லாரும் குமார் நல்லா இருக்கணும்னு தானே நினைக்கிறோம் என்று அழுதுகொண்டே முத்துவேலிடம், நான் போய் ராஜியை பார்த்துட்டு வரட்டுமா என்று கேட்கிறார். ஆனால் முத்துவேல் தடுத்ததால் விரக்தியடைந்த வடிவு அறைக்குள் சென்று கதவை பூட்டிக் கொள்கிறார். இனி நான் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம்? பெத்த ஒரே பொண்ண கஷ்டத்துல கூட பார்க்க முடியல. இத்தனை நாள் கோமதியை பார்க்காம உங்களுக்காக வாழ்ந்துட்டேன். ஆனா இனி அப்படி இருக்க முடியாது. தம்பி, நீங்க கேட்டீங்களே சொத்து யாருக்குன்னு? ராஜி இந்த வீட்டு பொண்ணு இல்லையா? அவளுக்கு கொடுக்க கூடாதா? என் பொண்ண பார்க்க கூட உங்க அனுமதி வேணுமா? அவளை பார்க்க கூடாதுன்னு சொன்னா நான் செத்து போயிடுறேன் என்று சொல்லி சேலையால் தூக்கு போட முயல்கிறார். இதை பார்த்து பயந்த பாட்டி, முத்து ஏன் இப்படி பண்றீங்க? ஏற்கனவே ஒரு பிரச்சனை ஓடுது. இதுல வீட்ல ஏதாவது அபசகுனம் நடந்தா குமாருக்கு எப்படி கல்யாணம் நடக்கும்? வடிவு என்ன தப்பு பண்ணா? அவளை பார்க்க விடுங்க என்று கெஞ்சுகிறார். முத்துவேல் வேறு வழியின்றி, வடிவு கதவை திற, நீ ராஜிக்கிட்ட பேசிக்கோ, நான் தடுக்கல, ஆனா அந்த வீட்டுக்கு மட்டும் போகாதே என்று வாக்கு கொடுக்கிறார். மருத்துவமனைக்குச் சென்று திரும்பிய ராஜியை பார்த்ததும் வடிவு ஓடி வருகிறார். ராஜி, என்னாச்சுமா என்று கேட்க ராஜி புன்னகையோடு, அம்மா நான் விசேஷமா இருக்கேன்மா என்கிறாள். அந்த செய்தியை கேட்டதும் வடிவு மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறார். என் பொண்ணு தாயாக போறாளா என்று ஆனந்த கண்ணீர் விடுகிறார். ராஜி மெதுவாக முத்துவேலிடமும் சக்திவேலிடமும் சென்று, அப்பா, சித்தப்பா, நான் விசேஷமா இருக்கேன் என்று சொல்கிறாள்.
தான் தாத்தாவாக போகிறோம் என்ற செய்தி முத்துவேலின் மனதை உருக்குகிறது. அவர் ஓடிப்போய் ராஜியை கட்டி அணைத்து அழுகிறார். பிறகு கதிரிடம் சென்று கைகூப்பி, என்ன மன்னிச்சிருங்க தம்பி, உங்களை ரொம்ப தப்பா பேசிட்டேன். என் பொண்ணை இவ்வளவு நல்லா பார்த்துக்கிறீங்க, அதுவே போதும். நான் செஞ்ச தப்புக்காக என் பொண்ணை தண்டிச்சிடாதீங்க என்று மன்னிப்பு கேட்கிறார். ராஜியும் தன் அப்பாவை கட்டியணைத்து, அப்பா, நான் செஞ்ச தப்ப மன்னிச்சுடுங்க, ஆனா இனிமே என்கிட்ட பேசாம இருக்காதீங்க என்று அழுது குடும்பம் ஒன்று சேர்கிறது. முத்துவேல் மற்றும் சக்திவேல் ஆகிய இருவருமே ராஜியின் நிலையை அறிந்து மனம் மாறிய பிறகு அந்த குடும்பத்தில் ஒரு நிம்மதி பரவுகிறது. அதன் தொடர்ச்சியை இங்கே காணலாம். முத்துவேல் கதிரின் கைகளை பற்றிக் கொண்டு, தம்பி, இவ்வளவு நாள் கௌரவம்னு சொல்லி என் பொண்ணோட சந்தோஷத்தையும் உங்களோட நல்ல குணத்தையும் பார்க்க தவறிட்டேன். பெத்த மனசு இன்னைக்கு என் பொண்ணு முகத்துல இருக்கிற அந்த தேஜஸ பார்த்ததும் எல்லாத்தையும் மறந்துடுச்சு என்று கண்கலங்கிச் சொல்கிறார். கதிர் பதற்றமாகி, மாமா, நீங்க பெரியவங்க, இப்படியெல்லாம் பேசி எங்களை சங்கடப்படுத்தாதீங்க. நாங்க என்னைக்குமே உங்க ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்துதான் இருந்தோம் என்று அவரை தேற்றுகிறான். சக்திவேல் ஒரு பக்கம் தன் மகனின் வாழ்க்கைக்காக ஆதங்கப்பட்டாலும் ராஜியின் இந்த செய்தி அவர் மனதிற்குள்ளும் ஒரு மென்மையை உண்டாக்குகிறது. ராஜிமா, சித்தப்பாவை மன்னிச்சுடு. குமாருக்கு இன்னும் கல்யாணமாகலையேங்கிற ஆத்திரத்துல உன்னையும் கதிரையும் தப்பா பேசிட்டேன். இனி நம்ம குடும்பத்துல எந்த பிரிவும் இருக்கக்கூடாது என்று கூறி அவளது தலையை வருடி விடுகிறார். அப்போது கோமதி அத்தை, பாத்தீங்களா, ஒரு உயிர் உள்ள வரும்போதே இவ்வளவு சந்தோஷத்தை கொண்டு வந்திருக்கு. இனிமே இந்த ராஜி கதிர் 2 பேரும் இங்கேயும் அங்கேயும் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. யாரும் இவங்களை தடுக்கக்கூடாது என்று அதிகாரமாகவும் அதே சமயம் அன்பாகவும் கட்டளையிடுகிறார். வடிவு அம்மா தன் மகளை விடவே இல்லை. வாமா ராஜி, உள்ள வந்து கொஞ்ச நேரம் படு, உடம்ப நல்லா பார்த்துக்கணும் என்று அவளை அணைத்துக்கொண்டு உள்ளே அழைத்துச் செல்கிறார். முத்துவேல் உடனே, சக்தி, நாளைக்கே அந்த பொண்ணு வீட்டுக்காரங்களை நம்ம வீட்டுக்கு வர சொல்றேன். நம்ம வீட்டு விசேஷத்துல குமாருக்கு நிச்சயதார்த்தம் நடக்கணும். அதுதான் என் பொண்ணு எனக்கு கொடுக்க போற பெரிய பரிசு என்று சொல்ல சக்திவேலின் முகம் மலர்கிறது. பல நாட்களாக பிரிந்திருந்த குடும்பம் ஒரு குழந்தையின் வருகையினால் மீண்டும் ஒன்று சேர்கிறது. முத்துவேல் தன் தவற்றை உணர்ந்து கதிரிடம் மன்னிப்பு கேட்ட அந்த நிமிடம் அங்கிருந்த எல்லோர் மனதிலும் இருந்த பாரமும் இறங்கி போனது. வடிவு அம்மா ராஜியை தன் மடியில் படுக்க வைத்துக்கொண்டு, என்னால நம்பவே முடியல ராஜிமா, நீ இவ்வளவு பெரிய முடிவை எடுத்துட்டு வந்து நிப்பன்னு நான் நினைக்கவே இல்ல. உன் முகத்துல இருக்கிற இந்த சந்தோஷத்தை பார்க்கத்தான் இத்தனை நாள் தவம் இருந்தேன் என்று நெகிழ்ந்து போய் பேசுகிறார். ராஜி தன் தாயின் கைகளை பிடித்துக்கொண்டு, அம்மா, நான் எடுத்த முடிவு உங்களை ஆரம்பத்துல கஷ்டப்படுத்தியிருக்கலாம். ஆனா கதிர் என்னை ஒரு நிமிஷம் கூட கண் கலங்க விடல. இப்போ அப்பாவும் என்னை ஏத்துக்கிட்டது எனக்கு பெரிய நிம்மதியை தருது என்று மனதாரச் சொல்கிறாள். முத்துவேல் கதிரை அருகே அழைத்து, தம்பி, நீங்க படிச்சவங்க, விவரம் தெரிஞ்சவங்க. நான் படிப்பு இல்லாத ஆளு, அதான் கோபத்துல எதையோ பேசிட்டேன். என் பொண்ணு மட்டும் இல்ல, இனி நீயும் என் மகன்தான். என்னால முடிஞ்ச எல்லா உதவியையும் உங்க 2 பேருக்கும் செய்வேன் என்று உருக்கமாகச் சொல்கிறாரு. அதற்கு கதிர் மிகுந்த மரியாதையுடன், மாமா, நீங்க எங்களை மனசார ஏத்துக்கிட்டதே எங்களுக்கு பெரிய விஷயம். எனக்கு வேற எதுவும் வேண்டாம், நம்ம குடும்பம் ஒன்னா இருந்தாலே போதும் என்கிறான். சக்திவேலும் கதிரிடம் வந்து, தம்பி, உங்களை நான் நிறைய காயப்படுத்தியிருக்கேன். குமார் மேல இருக்கிற பாசத்துல நான் செஞ்சது எல்லாமே தப்புதான்னு இப்பதான் புரியுது. ராஜியை நீங்க நல்லா பாத்துப்பீங்கன்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு என்று தன் வருத்தத்தை பகிர்ந்து கொள்கிறார். குமாரும் கதிரின் கையை பிடித்து, மாமா, நாங்க எல்லாரும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணோம் என்று சொல்லிச் சிரிக்கிறான். கடைசியில முத்துவேல் அங்கிருந்தவர்களிடம் உரக்கச் சொல்கிறார், இனி ராஜி இந்த குடும்பத்து மகாராணி. அவளுக்கு என்ன வேணும்னாலும் இந்த அப்பன் நான் செய்வேன். கதிர், நீங்க ராஜியை எங்க வீட்டுக்கு அடிக்கடி கூட்டிட்டு வரணும். என் சொத்து பத்தெல்லாம் இனி என் பேரன் பேத்திக்குத்தான் என்று ஆணித்தரமாக அறிவிக்கிறார். கோமதி அத்தை இதை பார்த்து, இப்பதான் என் தம்பிக்கு கண்ணு திறந்திருக்கு, இந்த சந்தோஷம் என்னைக்குமே நிலைச்சிருக்கணும் என்று ஆனந்தமாகச் சொல்கிறார்.